சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்கு போன வருஷம் மட்டும் 2 படங்கள் ரிலீஸ் ஆகியிருந்தது. ஒன்று பார்த்தீங்கன்னா லால் சலாம், இன்னொன்று வேட்டையன். என்னதான் லால் சலாம் படம் சறுக்கி போனாலும் வேட்டையன் படம் கை கொடுத்தது. ஆனாலும் வேட்டையன் படம் அந்த அளவுக்கு கை கொடுக்கல என்றாலும் ஓரளவுக்கு வசூல் ரீதியாக ஒரு நல்ல லாபத்தை பெற்றிருந்தது. விமர்சன ரீதியாக பார்த்தீங்கன்னா இது ரஜினி படமாகவும் இல்லை, நம்ம ஞானவேல் படமாகவும் இல்லை, ரெண்டும் கலந்த மாதிரி போயிடுச்சு. அதனால தான் சிறப்பாக வர வேண்டிய படம் சுமாராக போயிடுச்சு என சொல்லப்பட்டது. ஆனால் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் என்ன முடிவெடுத்திருக்காருன்னா, ஒரு வருஷத்துக்கு 2 படங்கள் நடிக்கிறதா முடிவெடுத்திருக்காரு. அதன் பிரகாரம் தான் பார்த்தீங்கன்னா இப்போ கூலி படத்தையும் மற்றும் ஜெயிலர் 2 படத்திலையும் நடிக்க போறாரு ஸ்டார் ரஜினிகாந்த். இந்த கூலி படத்துடைய ஷூட்டிங் போய் கொண்டிருக்கு. மேலும் இந்த கூலி படத்துடைய ட்ரெய்லர் பற்றி ஒரு அப்டேட் கிடைச்சிருக்கு மற்றும் ரிலீஸ் தேதி குறித்தும் ஒரு தகவல் கிடைச்சிருக்கு. வாங்க என்னன்னு நம்ம வீடியோக்குள்ள போய் பார்ப்போம். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்கு கடைசியாக வெளியான திரைப்படம் வேட்டையன். ஞானவேல் இயக்கியிருந்தாரு. என்னதான் இந்த படம் நல்லா வசூலை ஈட்டி தந்தாலும் இந்த படம் ஒரு சின்ன தொய்வை தான் கொடுத்தது என்று ரசிகர்கள் சொன்னாங்க. அதனால முழு திருப்தி அடையல. கண்டிப்பா ரஜினி சார்கிட்ட இருந்து ஜெயிலர் மாதிரி ஒரு படம் வேணும் என சொன்னாங்க. அவங்க சொன்ன மாதிரியே ஜெயிலர் 2 படமே எடுக்க போறாங்க. இப்போ கூலி படத்துல எடுத்துட்டு இருக்காங்க. இந்த கூலி படம் ரசிகர்கள் எதிர்பார்க்குற மாதிரி இருக்கும் என சொல்லப்படுது. மேலும் இந்த கூலி திரைப்படத்தை லோகேஷ் கனகராஜ் எடுத்துட்டு இருக்காரு. சன் பிக்சர்ஸ் பிரம்மாண்டமா ப்ரொடக்ஷன்ஸ் பண்றாங்க. அனிருத்தா மியூசிக் பண்றாரு. இந்த படத்துல சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தங்க கடத்தல்காரனா நடிக்கிறாராம். அது மட்டும் இல்லாம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட சேர்ந்து ஷவுபின் ஷாக்கர், உபேந்திரா, நாகார்ஜுனா, ஸ்ருதிஹாசன், சத்யராஜ் மற்றும் அமீர்கான் போன்றோர் முக்கியமான வேடத்துல இந்த படத்துல நடிச்சிட்டு இருக்காங்க. மேலும் இந்த படத்தோட ஷூட்டிங் இப்போ சுவிட்சர்லாந்தில் விறுவிறுப்பாக நடந்துட்டு இருக்கு. அங்கே அதிகப்படியான சண்டை காட்சிகளை எடுக்கிறாங்களாம். இந்த சண்டை காட்சிகளை சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் டூப் போடாமல் அவரே நடிச்சிட்டு வராராம். இதை பார்த்து அங்கே இருக்கிற கேமராமேன்ஸாக இருக்கட்டும், டெக்னீஷியன்ஸாக இருக்கட்டும், எல்லாரும் பார்த்தீங்கன்னா ஆச்சரியத்தில் இருக்காங்களாம். மனுஷன் இந்த வயசானாலும் பார்த்தீங்கன்னா இப்படி நடிக்கிறாரு, சூப்பர் ஸ்டார் தான்ப்பா, என்றைக்குமே அவர் மிஞ்ச ஆள் கிடையாது என சொல்லிட்டு வராங்களாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த படம் ஆகஸ்ட் 15ஆம் தேதி வரும், இல்லை மே மாதம் வரும் என சொல்லப்பட்டு வருது. ஆனால் அதெல்லாம் உண்மை கிடையாது. படத்தை நாங்கள் தீபாவளிக்கு தான் ரிலீஸ் பண்ண போகிறோம்னு சொல்லிட்டாங்களாம். அது ஏன் காரணம் பார்த்தீங்கன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட உடல்நிலை பிரச்சனை வந்தது உங்களுக்கு தெரியும், நம்ம கூலி படம் எடுத்துகிட்டு இருக்கும்போது தான். அதனால் மீண்டும் அந்த பிரச்சனை வந்துடக்கூடாதுன்றதுக்காக ஓய்வு விட்டு தான் பார்த்தீங்கன்னா இந்த படத்தை எடுக்கிறாங்களாம். அதனால தான் பார்த்தீங்கன்னா இந்த படத்தை எடுக்கிறதுல தாமதம் ஏற்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா பண்டிகை நாளில் இந்த படத்தை ரிலீஸ் பண்ணால் இந்த படத்துடைய வசூலும் பிரம்மாண்டமாக இருக்குமா. கூடவே பார்த்தீங்கன்னா இந்த படத்துக்கும் ஒரு நல்ல ரீச் கிடைக்கும். ரஜினி சாருக்கும் பார்த்தீங்கன்னா அதுதான் விருப்பமாக இருக்கான். அதனால் தீபாவளியை குறி வச்சு இந்த படம் ரிலீஸ் ஆகும் என சொல்லப்படுது. மேலும் இந்த படத்துடைய ட்ரெய்லர் ஆகஸ்ட் 15ஆம் தேதி வெளியாக அதிக வாய்ப்பு இருக்கிறதா சொல்லப்படுது. பொறுத்திருந்து பார்ப்போம். நீங்கள் கூலி படத்துக்காக எந்த அளவுக்கு வெயிட் பண்ணுறீங்கன்றதை மறக்காம கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் சேனலில் போடுற ஒரு வீடியோஸும் பிடிச்சி மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண, லைக் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் போகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும்.